22வது இந்த நாளுக்கான வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் லவ். அதாவது அகாப்பே அன்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அஹாவை அப்படின்னு எபிரேய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அன்பு, கர்த்தருடைய அன்பில் எப்படி நம்ம ஒருங்கிணைக்கப்பட முடியும் அப்படின்னா, முதலாவது அந்த அன்பு கர்த்தருடைய அந்த அகாப்பே அன்புனா என்ன நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 12-13 நான் வாசிக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இன்னொரு இடத்துல கூட கர்த்தருடைய வசனம் அழகாக இருக்கும். அவர் முதலாவது நம்மை ஃபர்ஸ்ட் ஹீ லவ்ட் அஸ் அப்படின்னு போட்டிருக்கும். முதலாவது கர்த்தர் நம்மை நேசித்தார். எந்த டைமில் காட் நம்ம நேசித்தார்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது, தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் நாம் காணப்பட்ட பொழுது, மனுஷன் எல்லாருக்கும் தண்டனையை அனுப்பிவிட வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபொழுது தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியே தன் ஒரே பிறன குமாரனையே தந்தார். அன்பு கூர்ந்தனால தான் ஆண்டவருடைய அடுத்த ஸ்டெப்பு கொடுத்தாரு. அவர் அன்பு கூர்ந்து தான் தன் ஜீவனையும் கொடுத்தாரு. அப்போ அன்புன்றது ஏதோ வாயின் வார்த்தைகளால் பேசுவதோ, இல்லை மற்றவங்களை வசனத்தினாலேயோ இல்லை வார்த்தையினாலேயோ மட்டும் பண்ணுறது அன்பு கிடையாது. அன்புன்றது ஆக்ஷனில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடியதாக அது இருக்கிறது. ஸோ த டெமான்ஸ்ட்ரேஷன், the love is not just an emotion that we are talking about. The God's love, the agape loveன்றதே அப்படிப்பட்ட அன்பு, அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த ஒருவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது தகுதியற்றவர்களை, அதாவது தண்டனைக்குரியவர்களை அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களை அதில் நேசித்து அவர்களை நாம் அதில் காப்பாற்றி விடுகிறது. அதாவது வசனம் சொல்லுது, ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுக்குற அன்பை விட ஒரு பெரிய அன்பு இல்லைன்னு இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். அதுபோல தான் கர்த்தருடைய அன்பு ஜீவனை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? இன்றைக்கு இருக்கிற அன்பு எப்படி இருக்குதுன்னா, நமக்கு ஒருத்தங்க 1000 ரூபாய் செலவு பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 1000 ரூபாய் திரும்ப செலவு பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒருத்தங்க விஷ் பண்ணால் நம்ம அவங்க திரும்ப விஷ் பண்ணுவோம். ஸோ இது அன்பே கிடையாது. ஸோ வேதாகமத்தில் இந்த அகாப்பே லவ்ன்றது அன்எக்ஸ்பெக்டட் லவ். நீ தகுதியற்றவன், நீ எதிர்பார்க்கல, ஆனால் அந்த அன்பை நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்றது தான் அந்த அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, கர்த்தருடைய அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அற்ற அன்பு, தகுதியற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பு நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த அகாப்பே அன்புக்குள்ளே நம்ம கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த இருதயத்தில் பிறக்கும் பொழுது நம்ம யாருமே அன்போடு பிறக்கிறது கிடையாது. நம்ம எந்த குடும்பத்தில் எப்படி வளர்கிறோமோ, இப்போ அந்த குடும்பத்தில் எப்படி நம்ம வளர்க்கப்படுறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நம்ம மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் முதலாவது இப்படிப்பட்ட அன்பில் நம்ம கர்த்தரோடு ஒருங்கிணைக்கப்படணும். முதலாவது அந்த அன்பை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரிசீவ் காட்ஸ் லவ் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு லவ் அதர்ஸ், பிகாஸ் நோ ஹியூமன் being are born with love. Hallelujah. அந்த உலகத்தில் அன்பு கிடையாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் அன்புன்னு சொல்கிறதெல்லாம் அன்பும் கிடையாது. ஸோ அதனால் இந்த எம்டியான வெஸ்ஸில் நம்ம கர்த்தர்கிட்ட அவருடைய அன்பை, இந்த அகாப்பே அன்பை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த காடுடைய அன்கண்டிஷனல் லவ், முதலாவது நம்மை கர்த்தர் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார்ன்றதையே நம்ம நன்றாக உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரோமர் 5:8 ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு பெரிய கொலைகாரனை, ரொம்ப ஒரு கேடுகட்ட பாவிக்காக யாராவது ஒருத்தங்க தன் உயிரை கொடுப்பாங்களா?
நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு நன்மை செய்தவங்க, நமக்காக பாடுபட்டவங்க, தியாகம் உள்ளவங்க கொண்டவங்களாம் கண்டிப்பாக நம்ம செய்தால் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸோ ஆண்டவர் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிறார் என்பதை அவர் தன் ஜீவனை கொடுத்து டெமான்ஸ்ட்ரேஷனை அந்த சிலுவையில் அவர் அந்த ஆக்ஷனில் நமக்கு அந்த 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 வெளிப்படுத்தினார். நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன், பரவாயில்ல, நான் என் ஜீவனை கூட உனக்காக நான் கொடுத்து உன்னை காப்பாற்றிடுவேன். பாருங்கள், இந்த நாட்களில் மனுஷங்க நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல நினைக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் அவருடைய உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றினார். அவர் தரித்திர கோலத்தை தரித்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் தரித்திர கோலமானார். அவருடைய முகம் அந்தகாரப்பட்டது. அந்த முகத்தை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கொடுமை. 40 அடிகள் சாட்டையில் மிகவும் பாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஆண்டவர் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். கொல்கத்தா மலைக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய பாதி ஜீவன் போயிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசித்தார். பாருங்கள், எந்த அளவுக்கு நேசித்திருந்தார்னா அந்த அளவுக்கு நேசித்தார். அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த வேலையிலேயே பேதுரு கூட மறுதளிக்கிறார் 3 முறை. அந்த மறுதளிக்கிறது தான் அவருக்கு தெரியுது. இன்னும் அவருக்கு வியாகுலம் பெருகலை, அன்பு தான் நம்ம மேலே பெருகுச்சு. இன்றைக்கு மனுஷங்க நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறோன்னா அதை பெருசாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதில் எப்படி நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சி நம்மளை பாவியாக நியாயம் தீர்த்து நம்மளை கூழில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற உலகத்தில் தான் ஆண்டவருடைய அவருடைய எடுத்துக்காட்டை பாருங்களேன். நம்ம மனுஷங்களுடைய எடுத்துக்காட்டு உலகத்தில் இருக்கிற அன்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய அன்புக்குள்ள நம்ம வரவே முடியாது. உண்மையாக நம்ம கர்த்தருடைய அன்பில் நம்ம பழக்கப்படணும்னு சொன்னால் நம்ம வேதாகமத்தை தான் பார்க்க முடியும். வேதத்தில் ஆண்டவருடைய அன்புன்றது, அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரே ஒரு பர்சன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் அன்புன்ற ஒரு கான்செப்டை, லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தகுதி எல்லா விதமான அந்த அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை எல்லா வகையும் நமக்கு வெளிப்படுத்திய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவர் அன்புன்னு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சூஸ் பண்ண நினச்சாலும் அவர் எப்படி அன்பு கூர்ந்தார், அவர் எப்படி நம்ம நேசித்தார், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் 1 யோவான் 4:19 எடுத்து நம்ம வாசிச்சோன்னா, 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூறுதான். இன்றைக்கி அநேக வேளை அன்பு எப்படி இருக்குன்னா, எதிர்பார்ப்பின் அன்பு தான் இருக்குது. இவங்க என்ன நேசிக்கிறாங்களா? இன்றைக்கி அநேக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம், அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கமே கண்டி. கிறிஸ்துவ போல் ஒருத்தங்க முன் அன்பை கொடுக்க இன்றைக்கு அநேகர் ஆயத்தமாக இல்லை. ஆனால் வேதாகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்படி கர்த்தர் முதலாவது உன்னை நேசித்தாரோ அதுபோல் நீயும் என்ன பண்ணு, முதல்ல போய் நேசிச்சிரு மற்றவங்கள. பாவியாக இருக்காங்களா பரவாயில்ல, நீ முதல்ல அவங்கள நேசி. ஸோ கர்த்தர் இப்படிப்பட்ட அன்பை தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அடுத்து கர்த்தருடைய அந்த அன்புக்குள் நம்ம ஒருங்கிணைக்கப்படணும்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஜெபத்திலும் வேத வாசிக்கத்திலும் அவருடைய மகத்துவங்களை, அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக வேதாகமத்தை உற்று நோக்கி அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பை நாம் இன்னும் ருசி பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நம்ம ருசிக்காத ஒன்றை மற்றவங்களுக்கு எப்படி ருசிக்க சொல்ல முடியும்? நம்ம இயேசுவோடைய அன்பு என்னென்ற நம்மளுடைய ஒவ்வொரு உடைப்புலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தருடைய அன்புக்குள்ள வேர் பற்றி நம்ம நிற்கும் பொழுது தான் நம்ம அந்த அன்பை கொண்டு அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம ரிசீவ் பண்ணி மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்குது. எப்படி வானத்தில் தண்ணி இருக்குது, ஆனால் வானத்துக்கு தண்ணி தேவை கிடையாது. மழை எங்கேருந்து வருதுன்னா வானத்துக்கு தான் கீழே வருது. வானம்தான் முதலாவது மழையை பெய்தே கண்டி. பூமி இங்கேருந்து பெய்யல, வானம்தான் முதல்ல மழையை பெய்ய பண்ணுது. வானத்துலேருந்து மழை கீழே ஊற்றப்பட்ட உடனே என்ன பண்ணுது, பூமி அதை ரிசீவ் பண்ணுது. அதை ரிசீவ் பண்ணி காட்டு செடி முள்ளு செடி இருந்தால் அதுவும் வளருது ஒரு பக்கம் நல்ல மரங்கள், கனி கொடுக்கிறவைகள், நல்ல மருந்துக்கு ஒப்பான செடிகளும் மரங்களும் அழகாக வளர்ந்து திரும்ப கொடுத்த தண்ணியை திருப்பி எவாப்ரேட் ஆக்கி வானத்துக்கு கொடுக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த வானம் நான் ஏன் உனக்கு தண்ணியை கொடுக்கணும்? நீ உன்னுடைய மரம்
மரம் செடி கொடி எதுவுமே எனக்கு இங்கே தேவை கிடையாது. பூமியில் நான் கிடையாது. நான் மேலே இருக்கேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல. எங்கள் மனுஷங்களே கிடையாது. நான் ஏன் மழையை கொடுக்கணும்? இந்த தண்ணி நானே வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த தண்ணியால் எந்த பிரயோஜனமும் யாருக்கு கிடையாது? வானத்துக்கு கிடையாது. இன்றைக்கி அநேக வேலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், மற்றவங்க என்கிட்ட அன்பு கூறணும், மற்றவங்க எனக்கு நான் ஏன் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்த நற்கிரைகள் நற்காரியங்கள் அது வேஸ்ட்டாக போயிடும். மற்றவங்க உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை தான் அன்பு கூற பர்சனாக வச்சுருப்பாரு. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது எவாப்ரேட் ஆகி உங்கள்கிட்ட திரும்ப வரும். ஹல்லேலூயா. ஸோ எப்படி வானம் மழையை பொழிந்து பூமியை ஆஸ்வதித்து பூமியில் எல்லாவற்றையும் முளைத்தெழும்ப செய்கிறதோ, நம்மளும் மற்றவனுடைய வாழ்க்கையில் நாம் அன்பை ஊற்றுகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்த சின்ன சின்ன அன்பை எப்படி காட்ட முடியும்? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஐயோ சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படியே சொல்கிறது கிடையாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க. நான் 2 வாரமாக அவங்கள போய் பார்க்கணுன்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். அம்மாட்ட சொல்கிறேன், மம்மி அந்த ஆன்ட்டி போய் நம்ம சந்திக்கணும் மம்மி, அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஆனால் என்னால் போக முடியல, எனக்கே ஒரு பலவீனமாகிடுச்சு. ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா நானும் முடியாமல் ஆகிட்டேன். ஸோ ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் அவங்கள போய் பார்க்கணும். ஆனால் சும்மா போய் அவங்கள போய் நம்ம பார்க்குறது, அதாவது அவங்க நல்லா செய்யணும் அப்படிலாம் என் உள்ளத்தில் இருக்குது. நம்ம அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏதாவது கொடுத்து அன்பை செலுத்துங்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தேவையான நற்காரியங்களை செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு உதவிகளை செய்யுங்க. அன்பை எப்படி ஏசப்பா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அல்லேலூயா. அன்பு ஒரு எமோஷன் மட்டும் இல்லை, இட் ஹாஸ் டு கம்ப்ளீட் வித் அன் ஆக்ஷன். அப்போ தான் அது அன்பு. ஸோ இன்றைக்கு அபைட் இன் கிரைஸ்ட் டெய்லி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அபைட் பண்ணப்பட வேண்டும். அடுத்தபடியாக அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னால், செல்ஃபிஷ்னஸ் அண்ட் ப்ரைடு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமையும் சுயநலத்தை நம்ம என்ன பண்ண நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும். ஏன்னா இது 2 இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணது, அந்த அகாப்பே லவ் நமக்குள்ளே வளர விடாது. அல்லேலூயா. இந்த சுயநலன்றது ஒரு மோசமான பாய்சன். பார்த்தீங்க, அது ஒரு மோசமான பிசாசு. இந்த சுயநலம் அநேக இடத்துல மறைஞ்சி கிடக்கும், அது பார்க்க தெரியவே தெரியாது. நல்லா ஜெபிப்போம், வேத வாசிப்போம், ஆண்டவரோட பயபக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே வசத்தை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும், வசனத்தை சூப்பராக போதிக்கிற மாதிரி கூட இருக்க முடியும். ஆனால் அந்த செல்ஃபிஷ்னஸ், சுயம், பெருமை இது இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த உண்மையாக அது ஒரு முள்ளை போல் எல்லாரையும் குத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3:5 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமைனாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் உனக்கு என்ன தேவை, எனக்கு எனக்கு எனக்குன்றது இல்லாமல் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது அடுத்தவங்களுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அது எங்கே தொடங்கலாம்? உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு வீட்டை பெருக்கிறதோ, இல்லை ஒரு சமையல் பண்ண தட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கலாம், இல்லை துணி துவைச்சிருக்கலாம். ஸோ யாராவது ஒருத்தங்க தினம் ஒருத்தங்க செய்கிற வேலையை இன்றைக்கி நான் செய்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லி நம்ம ஒரு செல்ஃப்லெஸ் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இது அவங்க வேலை தான், அவங்க செய்யட்டும் அப்படின்னு ஹார்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி கடினமான உள்ளங்களில் ஒரு நாள் அன்பு வரவே முடியாது. எப்பயுமே ரொம்ப ரூல்ஸ் பேசுகிறவங்க, ரொம்ப நீதி நியாயம்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க, எங்கேயும் அன்பு வளர முடியாது. ஸோ அன்புன்றது இது எல்லாவற்றுக்கும் மீறினது. அன்பு மரணத்தை விட வலியதுன்னு வசனம் சொல்லுது. மரணம் தான் ரொம்ப மோசமானது, ஆனால் மரணத்தையே ஜெயிச்சது எது தெரியுமா? அன்பு. கிறிஸ்துவின் அன்பு தான் நம்ம மேலே வந்த மரணத்தை ஜெயிச்சது. ஹல்லேலூயா. நாளிலே கூட ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், நம்மளால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அகாப்பே அன்பு. இந்த உலகத்தில் பல அன்பு இருக்குது. இச்சையில் அன்பு இருக்குது, பாசன்ற பேரில் உறவுகளின் அன்பு இருக்குது. என் கூட நீ பிறந்துட்டு அதனால் என்ன பண்ணுறேன், அன்பு செலுத்த. நீ என் பிள்ளையாக இருக்க, என்னுடைய மகளாக இருக்க, அதுக்காக நான் அன்பு செலுத்துகிறேன். என் சர்ச்சைக்கு நீ வர, நீ என் விசுவாசி, அதனால நான் உனக்கு அன்பு. நீங்கள் பாஸ்டர், அதை நான் உங்களை நேசிக்கிறோம். நீ எங்களை போதிக்கிறீங்க, எங்கள் டீச்சரு. ஸோ பல ரிலேஷன்ஷிப் மூலயமா அன்பு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ். எனக்கு இவங்க இந்த பொருளை கொடுத்தாங்க, அதனால நான் அவனை நேசிக்கிறேன். இவங்க ஆபத்து எனக்கு உதவி செஞ்சால் நேசிக்கிறேன். ஆனால் இந்த எதுவுமே அகாப்பே லவ் கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. அகாப்பே லவ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் லவ். எந்த வித தகுதியுமே இல்லை. நீ பண்ணதெல்லாம் அநியாயம்தான், நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் உனக்காக ஜீவனையும் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் உன்னை காப்பாற்றணும். ஏன்னா உன் மேலே மரணம் வரப்போது, உன்னை காப்பாற்றிக்க உன்னால் முடியாது, நான் தான் உன்னை காப்பாற்றணும்.
மரணத்தையும் தண்டனையும் வாங்கி அதற்கு பாத்திரவங்கள இருந்த நம்ம மேலே வந்து ஆக்கின தீர்ப்பை நீக்கி அதை தம்மேல் வரவழைத்து நமக்கு ஜீவனை தந்த அந்த அன்பு, அந்த அன்பை தான் கர்த்தர் வந்து நாளை நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு ஒரு விலையேற பெற்ற அன்பாக இருக்குது. அந்த அன்பு தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட அன்பில் நாம் ஒருங்கிணைக்கப்படுவோமாக. ஹல்லேலூயா. நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இந்த அகாப்பே லவ்வை நம்ம கிறிஸ்துவக்கிட்ட தான் முதல்ல பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தை கூட இந்த அகாப்பே லவ்வை நம்ம பார்க்க முடியும். இப்போ ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருமகள், அந்த அம்மாவுடைய சொந்த ஊர் வேறு, அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் தன்னுடைய மாமியார் யாருமே இல்லாமல் அனாதை ஆயிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ரூத் அவங்கள தனியாக விடாமல், ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருக்கும் பொழுது கூட இருக்கிறத விட அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் சொந்த ஊரில் தனியாக போனால் எவ்வளோ அவமானம் நவோமிக்கு. யாருமே இல்லாமல் அனாதையாக இந்த காலத்தில் மக்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இழந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலி வேதனை அவங்க புரிஞ்சிக்க முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனால் அந்த வலியை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் ரூத்துக்கு ஒரு ஆறுதலாக, நவோமிக்கு ஒரு ஆறுதலாக ரூத்து அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த அந்த மகள் அவங்க கூடவே போனாங்க. அதான் வந்து ஒரு அகாப்பே அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே, மாமியார் எனக்கு ஒரு வாழ்க்கை வைப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த அம்மா கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அந்த அம்மா. அட்லீஸ்ட்டு பையன் இருக்காங்க கூட வந்தால் பரவாயில்ல, அவங்க புருஷந்து வந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்துட்டு அந்த ஊரில் அவங்க வந்து அங்கேயும் ஒன்றும் இல்லாதனால தான் அவங்க தினம் ஆகாரத்துக்கு ஒவ்வொரு வயல் நிலமாக போயிட்டு அந்த கதிர்களை கொத்தி வந்து அதை வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு தரித்திரத்தில் நவோமி எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நான் கசப்புன்னு சொல்லி அந்த அம்மா வந்தபொழுது அன்று அந்த கசப்பை தித்திப்பா தண்ணீரான நல்ல வாழ்க்கையாக ஒரு மருமகள் ரூத் வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அகாப்பே அன்பு அவங்கள அப்படியே விடாமல் அவங்கள காப்பாற்றி அவங்கள கூடவே இருந்து அவங்களுக்கு கர்த்தரை நம்பி ரூத் வந்து நவோமி கூட வந்தாங்க. ஸோ இதான் வந்து அகாப்பே அன்பு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க, நம்ம அவங்க கூட போய் நிற்போமா, அவங்களுக்கு ஆறுதலாக இருப்போமா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் சொத்து இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்களுக்கு நான் ஓடி உதவி செய்கிறேன், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள், ஏன்னா அவங்க யார், நல்லா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நான் அப்படி ஒரு நாளைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னலம் அதிகமாக இருக்கின்ற எதுவுமே இல்லாதவங்களுக்கு போய் நன்மைகளை ஓடி செய்கிறது தான் கர்த்தருடைய அகாப்பே அன்பு. தாவீது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வேற ஒரு தேசத்தில் கொஞ்ச நாள் இருப்பார். அந்த இடத்துல அந்த ராஜா என்ன சொல்வார்னா, இங்கே இருக்கிற பிரபுக்களுக்கு வந்து நீ வேண்டாம், நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லும்பொழுது அவர் திரும்பி அவர் ஊருக்கு வரும்பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டு அந்த ஊர் எரிக்கப்பட்டு காணப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஜனங்க சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, தாவீதை கல் எறிந்து கொள்ளணுன்றாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை கேட்காம அந்த 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 இதுவை கொண்டு வந்து ஆண்டுகிட்ட வந்து ஏபோத் அந்த இதுவை கொண்டு வந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே நான் போட்டுமா, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா, தொடர்ந்தா நான் இதை பிடிப்பேனா இல்லை இழந்து விடாப்பான்னு சொல்லி நீ இதை பிடித்து கொள்வாயின்னு சொல்கிறாரு. கூட போகிற ஒரு 200 பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களால் முடியாது, நாங்கள் ஓரமாக நின்றுடுறோம்னு சொல்லி நதி ஓரமாக நின்றுடுறாங்க. மற்ற 400 பேர் சண்டை போட்டு அன்றைக்கு வந்து யூதாவின் கொள்ளை பெலிஸ்தீரின் கொள்ளைன்னு சொல்லிட்டு 2 கொள்ளை மொத்தம் அந்த 3 கொள்ளை கடைசியில் அன்றைக்கு அந்த ஜனங்களை கொள்ளை கொண்டு போன மொத்தம் 3 கொள்ளை தாவீதின் கொள்ளை என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய கொள்ளையோடு திரும்பி வருகிறாரு. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றி அவ்வளோ கொள்ளையோ எடுத்து திரும்பி வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கொள்ளையை பங்கு போடும்பொழுது சொல்கிறாரு, எல்லாருக்கும் பாகம் பிரியுங்க. யாருக்கு, சண்டைக்கு வராமல் 200 பேர் தங்கி போயிட்டாங்க பாருங்கள், தண்ணி அந்த 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 நதி ஓரமாய் இருந்த அவர்களுக்கும் சரிப்பங்காய் நீங்கள் பிரிக்க வேண்டும் சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள். அப்போ அந்த ஜனங்க சொல்கிறாங்க, அதை எப்படி கொடுக்க முடியும், ஏன்னா இவங்க நம்ம கூட யுத்தத்துக்கு வரல, சண்டைக்கு வரல. அப்போ அப்படி சொல்லாதீங்க, அவங்க வரலனால இது கர்த்தருடைய கொள்ளை, கர்த்தர் தந்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. தகுதியே இல்லாதவர்களுக்கு அதில் பங்கே கிடையாது, அவங்களுக்காக பிரயாசப்படவே இல்லை, ஆனால் அவங்களுக்கும் அதை நீங்கள் கொடுக்கணும்.
தகுதி இல்லாதவர்களை நம்மை கர்த்தர் எப்படி தகுதிப்படுத்தினாரோ அப்படிதான் தகுதியற்றவர்களை இவங்க இதுக்கு பாத்திரவானே கிடையாது அப்படின்றவங்களுக்கு கூட அந்த அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த நன்மையை கொடுக்கும்படி தாவீது அந்த அகாப்பை அன்போடு செயல்பட்டார். நல்ல சமாரியனை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிருக்கோம். அநேகர் இந்த வழியாக போன பொழுது அவர்களுக்குள்ள அன்பு கிடையாது. ஆனால் இவருக்குள்ள அன்பு இருந்து தனக்கு வேலை இருந்த போதும் தான் இது முக்கியமான காரியமாக தான் அந்த சமாரியர் போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு நல்ல மனுஷன். நான் இருந்தால் என்ன பண்ணார், அவர் போய் அவருக்கு தேவையான காயங்களை கட்டி அந்த சத்தத்தில் கொண்டு போய் அவர் தங்க வைத்து அவருக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வழிப்போக்கன், யாருன்னே தெரியாத நபருக்கு செய்த நன்மை யாருன்னே தெரியாது. ஸோ அன்னோன் பீப்புளுக்கு நாம் செய்கிற நன்மைகள், தகுதியற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, அதில் எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு நன்மை செய்வது, இதுதான் அகாப்பை அன்பு. ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு விரோதம் பண்ண நமக்கு துரோகம் செய்தவர்களை நேசித்து மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் அகாப்பை அன்பு செய்யப்படும். அகாப்பை அன்பை பல வகையில் நீங்கள் தியானம் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நீங்கள் எவ்வளோ ஒரு அகாப்பை அன்போடு செயல்பட்டீங்க ஆண்டவரே. ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியல, தகுதியற்றவரை நாங்கள் நேசிப்பது கிடையாதுப்பா ஆண்டவரே. எங்களை துரோகம் செய்தவர்கள், எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய நாங்கள் நேசிக்க முடியலப்பா. ஆனால் எங்களுக்கு அந்த நேசத்தை கூடும் என்று நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேலையிலே கூட ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த அகாப்பை அன்புக்குள்ளே எங்களை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே அகாப்பை அன்பை கொடுங்கப்பா ஆண்டவரே. அந்த அன்பு எங்களுக்கு வேணும் ஆண்டு. இந்த உலகத்தில் நாங்கள் உண்மை போல மற்றவர்களை நேசிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் மற்றவங்களை நேசிக்க முடியும். உண்மை போல் நாங்கள் நேசிக்க உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் அன்பெல்லாம் ஒரு 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 கொஞ்ச நேரம் தான்ப்பா, அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே தாங்க ஏசப்பா. இந்த வேளையிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இந்த அகாப்பை அன்பை ஊற்றுவீராக, மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்திலே. அந்த செல்ஃபிஷ் நேச்சர் இருந்து விடுதலை கொடுப்பீராக. அகந்தை அந்த சுயம் ஆண்டவரை கடின இருதயத்தை உடைப்பீராக ஏசப்பா. ஒரு விஷயங்களை உண்மை போல அன்புள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.